ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. ஒரு காலத்துல இது சோலைவனமா இருந்தது தான். ஆனா, இப்ப பாலைவனமானதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அங்க மழை இல்ல. அதனால அங்க இருந்த ஏரிகள், குளம் எல்லாமே வத்தி போயிடுச்சு. மக்கள் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன அப்டின்னா, எல்லாருமா ஒண்ணா சேர்ந்து நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். கடவுள் நமக்காக மழை தருவாரு அப்டின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுனாங்க, ஒரு மலையடி வாரத்துல கூடி நின்னாங்க. ஏன்னா, கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வதற்காக எல்லா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து அந்த மலையடி வாரத்துல நின்னாங்க. அப்ப அங்க வந்த ஒரே ஒரு சிறுவன் மட்டும் ஒரு கொடையோட வந்தான். அப்ப அவன பார்த்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. ஏன்னா, "இவ்ளோ வெயில் அடிக்குது. மழை எப்படி வரும்? நீ எப்படி கொடையோட வந்த? இது எதுக்காக இந்த கொடைய எடுத்துட்டு வந்தன்னு?" சொல்லி எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கு அந்த சிறுவன் சொன்னான், "நம்ம மழை வேணும். நம்ம மழைய வேண்டிக்க தான் நம்ம இங்க வந்திருக்கோம். மழை கடவுள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வந்திருக்கோம். நான் போகும்போது நனையாம இருக்கிறதுக்காக நான் இந்த கொடைய எடுத்துட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்றான். அவன பார்த்து சிரிச்சாங்க. ஆனா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காற்று வேகமா வீசுது. வேகமா வீசும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, மேகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு துளி மழை என்ன ஆகுது? மண்ணுல விழுது. அப்போ அவன் அந்த சிறுவன பார்க்குறாங்க எல்லாருமே. அவனுக்கு இருந்த நம்பிக்கை மத்த யாருக்குமே கிடையாது. இல்லையா? அங்க மழை அவ்ளோ மழை வருது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல ஓடி துள்ளி விளையாடுறாங்க. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே திரும்பி போறான். அவன் எடுத்துட்டு வந்த கொடைய பிடிச்சுக்கிட்டே திரும்பி போறான். அப்ப அந்த பையன நினைச்சு எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆமாங்க. நாமும் பல விஷயங்களுக்காக முயற்சி செய்றோம், ஆசைப்படுறோம். ஆனா, அந்த முயற்சி நிச்சயம் பலன் தருங்கிற நம்பிக்கை நம்மள்ல பலருக்கு இருப்பதில்ல. ஆனா, அந்த பலன் தருங்கிற நம்பிக்கையோட நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நம்பிக்கை தான் வெற்றிக்கு முதல் படி.